ஐயாவை நினைங்க, ஐயாவை வணங்குங்க, எல்லாருக்கும் நல்ல வழி காமிப்பாரு. ஐயா ஐயா இருக்காரு, மனசுல உறுதியா நினைங்க. நான் கண்ணீர் விட்டு அடிச்சேன். ஐயா எனக்கு யாரும் தெய்வ துணை நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு யாரும் கிடையாது, நீங்க இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு. ஆனா நான் என்ன கண்ணீர் விட்டு வேணுனாலும் அந்த ஐயா எனக்கு நடத்தி கொடுக்குறாரு. நான் தரையில தான் கிடந்தேன். ஒரு கூரை வீட்டுல குடியிருந்தோம். இன்னைக்கு நான் 60 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டியிருக்கேன். 2 கை கூப்பி இப்படி மடிப்பிச்சு ஏந்திதான் சார் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு நீ நடத்தி கொடுப்பியா அப்படின்னு தான் நான் கேட்பேன். அவர் எல்லாத்தையும் எனக்கு நடத்தி கொடுத்திருக்காரு. மனசார வேண்டணும். நீங்க வேற வேற சிந்தனையில எல்லாம் இருக்க கூடாது. இவர் சன்னதிக்கு வந்துட்டீங்கன்னா மத்ததை எதையுமே நினைக்க கூடாது. ஐயா அழுக்கு மூட்டைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அழுக்கு மூட்டை என்னோட இதை நிறைவேற்று, நான் இப்படி இருக்கேன், இன்னைக்கு இந்த தரையில கிடக்குறேன். நான் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்தவன். என் பேர் மல்லிகா. நான் இந்த கணக்கம்பட்டிக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்தேன். நான் தரையில தான் கிடந்தேன். ஒரு கூரை வீட்டுல குடியிருந்தோம். இன்னைக்கு நான் 60 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டியிருக்கேன். ஒரு கார் வாங்கியிருக்கேன், 2 டிராக்டர், ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கேன், ஒரு டிப்பர் மிஷின் வாங்கியிருக்கேன். எல்லாம் இந்த கோயிலுக்கு நான் மாசம் மாசம் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் ஐயா. ஆனா நான் என்ன கண்ணீர் விட்டு வேணுனாலும் அந்த ஐயா எனக்கு நடத்தி கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கேன் சார். வீடு கட்டிட்டேன், 60 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டிட்டேன். ஒரு நிலம் விற்காமையே கிடந்தது. அந்த ஐயாட்ட வேண்டிட்டு போனேன், மண்டி விட்டு வேணும், கண்ணீர் விட்டு அடிச்சேன். ஐயா எனக்கு யாரும் தெய்வ துணை நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு யாரும் கிடையாது, நீங்க இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு. அவர் நடத்தி கொடுத்தாரு. நான் வீடு கட்டிட்டேன். 60 லட்சம் ரூபாய் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு ஒரு டிராக்டர், 2 டிராக்டர் வாங்கியிருக்கேன். எல்லாமே எல்லா வசதியும் இருக்கு. இப்பயும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் போறேன். நேற்று நைட்டு 1:30 மணிக்கு வந்தேன் சார். அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் நான் போறேன். அதையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். எல்லாமே நான் ஜெயிச்சுக்கிட்டு வந்துகிட்டு தான் சார் இருக்கேன். ஐயா நான் இன்னைக்கு கிளம்பணும், நான் ஐயாவை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது வந்துடணும், அதுதான் சார் தோணும் எனக்கு. நேற்று நைட்டு 1:30 மணிக்கு இங்க வந்தேன். திரும்பி பழனி போய் பழனியில சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அவர் சன்னதியில 1 ரூபா சாப்பாடு வாங்கிட்டீங்கன்னு வந்திருக்கேன். உள்ள கூட போகல. ஏன் எல்லாருக்கும் புரியணும். ஐயாவை நினைங்க, ஐயாவை வணங்குங்க, எல்லாருக்கும் நல்ல வழி காமிப்பாரு. ஐயா ஐயா இருக்காரு, மனசுல உறுதியா நினைங்க, எல்லாருக்கும் நல்ல வழி காமிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். எனக்கு அது மட்டும் தான் தெரியும். நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம ஐயாவை வேண்டுறோம் அப்படின்னா, ஐயாவை வேண்டுறோம்னா என்ன சார் நினைச்சு வேண்டணும்? ஒரு சாமி கும்பிடுறோம்னா என்னத்த நினைச்சு வேண்டுவோம் நம்ம? ஐயா நமக்கு இன்னது வேணும், உங்களை நான் நினைக்கிறேன். நான் இன்னும் 1 ரூபாய்க்கு ஒரு சாமிக்கு ஒரு பூ வாங்கி வச்சது இல்லை சார். எனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாரு. ஏன் நடத்தி கொடுக்குறாருன்னு எனக்கும் தெரியாது. கண்ணீர் வடிச்சு நான் சமணங்கால் கொட்டி எந்தையும் நினைக்க மாட்டேன், அந்த ஐயாவை மட்டும் நினைப்பேன். யார் பேசுறதும் எனக்கு காதுல விழுவாது. நான் அப்படியே சமணம் கொட்டி உட்காருவேன் சார். 2 கை கூப்பி இப்படி மடிப்பிச்சு ஏந்திதான் சார் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு நீ நடத்தி கொடுப்பியா அப்படின்னு தான் நான் கேட்பேன். அவர் எல்லாத்தையும் எனக்கு நடத்தி கொடுத்திருக்காரு. இப்பயும் ஒரு வேண்டுதலையோடு தான் அவர்கிட்ட வந்தேன். நைட்டு 1 மணிக்கு கண்ணீர் வடிச்சேன். அவர் கண்டிப்பா நடத்தி கொடுப்பார், அந்த நம்பிக்கையில் தான் இப்பயும் வந்திருக்கேன். பணக்காசெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும் சார். எனக்கு இந்த ஐயா எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தார். ஒரு இடத்த விற்க முடியாம கிடந்தது. 1 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய்க்கு வித்தா சார். எல்லாத்தையும் அவர் தான் நடத்தி கொடுத்தாரு. இந்த சன்னதிக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நடத்தி கொடுத்தாரு. என்ன இப்பயும் நான் நம்பிதான் அவருக்கு வந்திருக்கேன். பணம் காசுலாம் ஒரு இதே கிடையாது சார். அவர் காலில் விழுந்தா எதை வேணாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு சார். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க கொண்டு மனசார வேண்டிக்கிட்டு ஒருத்தருக்கு பூசினீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் சார். அது மட்டும் உண்மை. மனசார வேண்டணும். நீங்க வேற வேற சிந்தனையில எல்லாம் இருக்க கூடாது. இவர் சன்னதிக்கு வந்துட்டீங்கன்னா மத்ததை எதையுமே நினைக்க கூடாது. நீ இருக்க, எனக்கு நீ செய்வ, நடத்தி கொடுப்பீங்க ஐயா. அதை மட்டும் வீட்டுல குடும்பத்தை அதை இதை எதையும் நினைக்கல சார். இன்னைக்கு வீடு நடந்துகிட்டு இருக்கு, வீடு வேலை ஆகிட்டு இருக்கு, எதையும் நினைக்கல. ஐயா நீங்க நடத்துவீங்க, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், அதை தான் நினைக்கணும். நீங்க இந்த துர்நூரை எடுத்து நீங்க பூசுனீங்கன்னா எதா இருந்தாலும் குணமாகும் சார்.
எனக்கு தெரியும். நான் இங்க இருந்து அள்ளிட்டு தான் சார் போவேன். அள்ளிட்டு போய் நான் வச்சு நான் எல்லாருக்கும் என் பிள்ளையே அழுதுது, என் பேத்தி அழுதா அப்படின்னா அதை பூசுவேன் சார், சரியாயிடும் சார். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்திருக்கு. ஐயா அழுக்கு மூட்டைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அழுக்கு மூட்டை என்னோட இதை நிறைவேத்து, நான் இப்படி இருக்கேன், இன்னைக்கு இந்த தரையில கிடக்குறேன், என்ன நிறைவேத்து, நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டுவேன். நான் வந்து மத்தவங்களாட்டும் ஐயா சாமி என் அப்பனே அப்படிலாம் நான் கும்பிட்டது கிடையாது சார். நான் என் ஐயா அழுக்கு மூட்டை சாமி, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு மனுஷ துணை கிடையாது, தெய்வ துணை ஒன்னதான் நான் நம்புறேன்னு சொல்லுவேன் சார். எனக்கு நடந்துச்சு, அவ்வளவுதான் சார். உங்க கனவு நீங்க போய் உண்மையா வேண்டுனீங்க அப்படின்னா அவர் வந்து உங்க கண்ணில் தென்படுவார் சார். இது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா தென்படுவாரு. எனக்கு தெரியும். நான் இது இங்க வந்திருக்கேன், வந்து நான் இது பண்ணும் போது காட்சி அளித்தது மாதிரி நான் மாலையே கேட்கல. இந்த இதுல சிவ ஜமாதியில வந்து நான் மாலையே கேட்கல, என் கையில கொண்டு வந்து பூ கொடுத்தாங்க ஒருத்தவங்க, வாங்கிக்கிட்டேன். என்ன சரி இது உண்மையா நடக்கும் போல இருக்குன்னு அன்னைக்குதான் போனோம் சார். ஆனா நான் என்ன நினைச்சோன்னா எல்லாமே நடந்தது சார். எனக்கு அவர் கனவுல நிறைய வந்திருக்காரு சார். எப்படி வந்திருக்காருன்னா அவரு உருவமே அப்படியே வந்து தெரியும். அப்ப நினைப்பேன் ஐயா வந்துட்டாரு, இன்னமும் நல்லதுதான் நடக்கும். ஆனா அவர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும்னு தான் நேத்து நான் 4 நாளா பிளான் பண்ணேன் சார். எனக்கு நடக்கல. திடீர்னு பிளான் பண்ணி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டேன் சார். இதான் நைட்டு 1 மணிக்கு இங்க வந்தேன். யாருக்கும் தெரியுதா தெரியலையே சார், அவரை மட்டும் நம்பி நீங்க வந்து மத்த பேச்சு யார்ட்டையும் பேசாம கண்டிப்பா அவரை நம்ம நம்பி நீங்க இந்த சன்னதியில வந்து நீங்க உட்காந்துட்டீங்க, ஊர்க்கார உரமா எதுவும் பேசாம வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடந்தே தீரும் சார். இது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பா இருக்காரு சார். யாருக்கு இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு நடந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். நான் சும்மா தரையில கிடந்தேனா, வெறும் 1000 ரூபாய் கூலிக்கு நான் சம்பளத்துக்கு போனேனா சார். இன்னைக்கு ஒரு அளவுல வந்து நிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஐயா துணையில தான் வந்து நிக்கிறேன், அவ்வளவுதான். நான் நம்பிக்கை இல்லாம தான் உள்ள வந்தேன். உள்ள வந்து திருப்பி நான் வேண்டிக்கிட்டு போகும்போது என்ன வந்து நாத்தனார் கேட்டாங்க, 10 லட்சம் பணம் கேட்டாங்க. 10 லட்சம் பணம் கேட்டாங்க. 4 பேரு 10 லட்சம் கொடுத்தா நமக்கு என்ன, வெறும் 10,000 கூட மிஞ்சறதுக்கு இதா இருக்கும், என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு வந்த. ஐயா நீ நடத்தி கொடுக்க முடியுமா, உன்னால எல்லாத்தையும் இது பண்ணி உன்னால நடத்தி கொடுக்க முடியுமான்னு வேண்டிக்கிட்டு போனேன். ஆனா அந்த ஐயா நடத்தி கொடுத்தாரு. வெறும் 10 லட்சத்துல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. எனக்கு 70 லட்சத்துக்கு அந்த இடத்த வித்தேன், 60 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு அந்த இடத்த வித்தேன். வீடு கட்டினேன், வண்டி வாங்கினேன், எல்லாம் இன்னைக்கு வசதி வாய்ப்பா இருக்கேன். அந்த ஐயா நடத்தி கொடுத்தாரு, இது பண்ண. இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், அது வந்து வெளியில சொல்ல நான் விரும்பல, நான் வேண்டிக்கிட்டேன். ஐயா நடத்தி கொடுத்துட்டாரு. ஒருத்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து என்கிட்ட சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். ஐயாட்ட வந்து கண்ணீர் வடிச்சு வேண்டினேன், அந்த ஐயா நடத்தி கொடுத்தாரு. அதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன். என் வீட்டுல வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட்டு வந்ததுக்கு காரணம் எனக்கு ஐயா நடத்தி கொடுத்தாரு. அவரு மூஞ்ச போய் நம்ம பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வரணும்னு வந்தேன். நைட்டு 1 மணிக்கு வந்து நன்றி சொன்னேன். ஐயா நன்றி, எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, திரும்பி உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிதான் வச்சுட்டு போனேன். உண்மையா வேண்டுங்க. உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்ததுன்னா கை கூட்டி ஐயா நீ இருக்க, நீ நடத்துவ அப்படின்னு வேண்டுங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்துச்சு. எத்தனையோ விஷயத்துல உணர்ந்திருக்கேன். ஏதோ தலை போற விஷயம் கூட ஐயா நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைப்பையா, பெரிய போட்டோ வாங்கி கொண்டு போய் வச்சிருக்கேன். காரியம் எனக்கு நடந்துச்சு, அவரு போட்டோ கொண்டு போய் வச்சேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு சக்சஸ் தான் நடந்தது. நான் தோல்வியே அடையல. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வருவேன், ஏன் கார்ல, சொந்த கார்ல அழைச்சிட்டு வருவேன். ஐயா அவங்க சொல்லுவாங்க எனக்கு நடக்கல உனக்கு நடந்துச்சும்பாங்க. என்னமோ தெரியல, அது என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நடக்குது. என்னைக்கு இந்த காலடி எடுத்து இந்த கோயிலுக்கு வந்தனோ நான் நல்லதுதாயா, எனக்கு அவர் நல்லதுதான் நடத்தி கொடுக்குறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். ஐயா அழுக்கு மூட்டை நீ தான் இருக்க, என் பேத்திய கூப்பிடுவேன், என் அழுக்கு மூட்டை அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னு கேட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லாம அடிக்கடி போயிட்டு இருந்தது. அழுக்கு மூட்டை சாமி, அழுக்கு மூட்டை சாமின்னு தான் நான் கூப்பிடுவேன். என் பேத்தி இன்னைக்கு நல்லா இருக்கா. அவ சென்னைக்கு போயிட்டா. நேத்து 3 நாள் கிளம்புறதான் சென்னை கிளம்பி போனா. என்ன அவ நல்லா இருக்கா. நான் அதே மாதிரி எதை எடுத்தாலும் அழுக்கு மூட்டை சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஐயா சாமின்னு கூப்பிட்டது கிடையாது. நான் எல்லாருக்கும் நண்பன் இதா சொல்றேன். ஆனா ஐயாவை மன உறுதி நல்ல உதவ வேணும்னா வேண்டதை நடக்கும் ஐயா, அது மட்டும் உண்மை.